ஹீரோயின் வந்து அவசரமா வீட்டுக்கு ஓடி வந்திருப்பா. எங்க ஹீரோட மேரேஜ் ப்ரொபோசல அவங்க வீட்ல ஏத்துக்குருவாங்களோன்னு. ஆனா, அவ வீட்டுக்கு போறதுக்குள்ளயே ஹீரோ வந்து அவள தடுத்துருவான். "நீ இத மட்டும் திருப்பி அனுப்பிட்ட அப்டின்னா, அடுத்து என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்" அப்டின்னு சொல்லுவாரு. இவளும் அப்டியே யோசிச்சு பார்க்குறா. இவளோட அப்பாவையும், அண்ணனையும் பதவியிலேருந்து நீக்கியிருப்பாங்க. அதோட கைது பண்ணி அழைச்சிட்டு போயிருப்பாங்க. கூட இவளையும் கைது பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ஒரு 3 நாள் மட்டும் டைம் கேட்டுக்கிறா. ஹீரோவும் சரி அப்டின்னு சொல்லிடுறான். இவ இந்த 3 நாளுக்குள்ள இங்கேருந்து எப்டியாவது தப்பிச்சு போயிரணும் அப்டின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அவ துணிமணியெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டா. இதுலயும் பார்த்தீங்கன்னா, காஸ்ட்லியா இருக்க ட்ரெஸ்ஸு, அப்புறம் கோல்டு இந்த மாரி இருக்கிறது மட்டும் எடுத்துக்கிறா. ஏன்னா, அவளோட வேல்டுக்கு வந்துட்டா அது அவளுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? சரின்னு அது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு, அந்த ஊரோட எல்லைக்கு வரா. அங்க தான் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கான். அதாவது கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க குறிப்பா அந்த எல்லைய தாண்டி போகவே கூடாது அப்படின்னு. அதோட ஹீரோயின வந்து விடமாட்றாங்க. ஹீரோயின் இந்த மாரிலாம் பண்ணுவான்னு நெனச்சதுனால தான் இந்த ரூல் போட்டிருக்கான் போல. சரி பொண்ணா இருந்தா தானே விடமாட்டாங்க. நான் பையன் மாரி வேஷம் போட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் மாரி வேஷம் போட்டு வந்தா, அப்பயும் விடமாட்றாங்க. என்னன்னு கேட்டா, இவளோட ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா, அங்க ஒட்டியிருக்கு. அதுவும் மீச வரைஞ்ச மாரி. அதே மாதிரி இவ இருக்கனால விடமாட்றாங்க. இந்த பிளானும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறா. சரி அடுத்து என்ன பண்ணலாம்? அவன வந்து நம்மள வெறுக்க வச்சுட்டு நம்மள விட்டுருவான் அப்படின்னு நெனச்சுட்டு, கடத்தற முன்னாடி அவளோட பணிப்பெண் இருப்பா. அவகிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறா. அவள அடிக்க கைய ஓங்குறா. சுத்தி இருக்க பசங்கலாம், "என்ன இந்த பொண்ணு இவ்ளோ மோசமா இருக்கா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ வரான். ஆனா ஹீரோ எதையுமே பெருசா எடுத்துக்கல. இந்த பிளானும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பிளான் பண்றா. என்னன்னா, 2 பேர் ஜாதகத்தையும் கொண்டு போய் ஜாதகம் பார்த்தாளாம். அப்ப இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா, ஹீரோ செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட சொல்லிட்டு அழுகுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா, சாகுறதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. நமக்கு கல்யாணம் நடந்தே ஆகும் அப்படின்னு சொல்றான். இந்த பிளானும் சொதப்பிருச்சு. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அடுத்து ஒரு முடிவு எடுக்கிறா. என்னன்னா, அங்கே துறவிகள்லாம் இருப்பாங்களே, அவங்க கிட்ட போய் நான் துறவியா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டான். நானும் துறவியா மாறணும். அப்ப நான் இங்கேயே இருக்கலாம்ல இவ கூட அப்படிங்கிற மாரி சொல்ல, இவளுக்கு எப்புட்றா தப்பிக்கிறதுன்னே தெரியல. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அவள விட்ற மாதிரியே இல்ல. ஒரு சைடு கேரக்டரா தான் அந்த நாவலுக்குள்ள வந்திருப்பா. ஆனா, இப்ப இவ தான் மெயின் கேரக்டராவே மாறிட்டா.